யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் 124வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த அனைத்து நிகழ்வுகளுக்கும் நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து 10 கேள்விகளும், நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கேள்விகளாக 2 கேள்விகளும், மொத்தம் 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பதனூடாக, குறிப்பாக செய்தி அறிக்கையை கேட்பதனூடாக இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப முடியும். முதலில் கடந்த வினாவிடை 122ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். முதலாவது கேள்வி: தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரி விடுதலை கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்த அமைப்பு எது? இதற்குரிய சரியான விடை குரலற்றோரின் குரல் அமைப்பு. இரண்டாவது கேள்வி: வடக்கு கிழக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகளுக்கு நீதி கோரி மன்னாரில் முன்னெடுக்கப்பட்ட அமைதி பேரணி எந்த அமைப்பால் முன்னெடுக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை மன்னார் மாந்தை மேற்கு வெகுஜன அமைப்புகளின் ஒன்றியம். மூன்றாவது கேள்வி: பதுளை மறைமாவட்ட இறை மக்களால் முன்னெடுக்கப்பட்ட மன்னார் மடு திருத்தலம் நோக்கிய திரு யாத்திரையில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர்? இதற்குரிய சரியான விடை 2000ற்கும் அதிகமானவர்கள். நான்காவது கேள்வி: கூட்டொருங்கியக்க மாநாட்டின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக இலங்கை குருக்களுக்கான கலந்துரையாடல் எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை கண்டி எம்பிட்டியா தேசிய குறுமடத்தில். ஐந்தாவது கேள்வி: புனித வின்சென்ட் டி பால் சபையினர் முன்னெடுத்த ஜூபிலி ஆண்டு சிறப்பு நிகழ்வில் சிறப்புரை வழங்கியவர் யார்? இதற்குரிய சரியான விடை திருவிழப் பணியாளர் சபை அருட்தந்தை பிராங்க் டவ். ஆறாவது கேள்வி: ஈழத்து கூத்து கலைஞரான ஆசிரியர் கலைத்தபசி கலைஞர் குழந்தை சிவமாலை அவர்களின் ஞாபகமாக அமைக்கப்பட்ட நினைவிடத்தின் பெயர் என்ன? இதற்குரிய சரியான விடை சாகித்திய முற்றம். ஏழாவது கேள்வி: முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலய ஆரம்ப பிரிவு மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட கண்காட்சி யாருடைய தலைமையில் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை வித்தியாலய அதிபர் அருட்தந்தை ரொபின்சன் ஜோசப். எட்டாவது கேள்வி: புனித பப்பிரிசியார் கல்லூரியின் 175வது ஆண்டு நிறைவு தின முத்திரையை வெளியிட்டு வைத்தவர் யார்? யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம். ஒன்பதாவது கேள்வி: மன்னார் மடுமாதா வைத்தியசாலை வளாகத்தில் புதிதாக அமைக்கப்படவுள்ள செயற்கை அவயவங்கள் பொருத்தும் நிறுவனத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம். பத்தாவது கேள்வி: பதுளை மறைமாவட்டம் ஹபடன் இறை தியான இல்லத்தின் இயக்குனர் யார்? இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை ஜகத் பொன்சேகா. 11வது கேள்வி: கத்தோலிக்கம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? இதற்குரிய சரியான விடை கத்தோலிக்கம் என்றால் உலகளாவிய அல்லது பொதுவான என்று பொருள். 12வது கேள்வி: அருட்பணியாளர்கள் திருப்பலியில் அணியும் பச்சை நிற ஆடை எதனை அடையாளப்படுத்துகின்றது? இதற்குரிய சரியான விடை வளர்ச்சி மற்றும் நம்பிக்கையினை. மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். ஆனா ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம். ஆனா ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம். பாவண்ணா ஷாமினி புனித யுவானியார் ஆலயம் சுண்டுக்குழி. பாவண்ணா ஷாமினி புனித யுவானியார் ஆலயம் சுண்டுக்குழி. இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 074 1626 719 074
162671 தொடர்ந்து வினாவிடை 124ற்கான வினாக்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். முதலாவது கேள்வி, மிஜிக்கோரியில் எத்தனையாவது உலக இளையோர் விழா நடைபெற்றது? இரண்டாவது கேள்வி, 2016ஆம் ஆண்டு யாழ் மறை மாவட்டத்தில் நடைபெற்ற மேய்ப்புப் பணி மாநாடு என்ன தலைப்பில் நடைபெற்றது? மூன்றாவது கேள்வி, கச்சதீவு இலங்கைக்கே சொந்தம் என்று யாரால் எப்போது உறுதியாக பிரகடனப்படுத்தப்பட்டது? நான்காவது கேள்வி, அமலமரியின் கிளரேசியன் துறவற சபை அருட்சகோதரர்களுக்கான நித்திய அர்ப்பண வார்த்தைப்பாட்டு நிகழ்வு எங்கு நடைபெற்றது? ஐந்தாவது கேள்வி, மறைமாவட்ட குருக்களின் பாதுகாவலர் யார்? ஆறாவது கேள்வி, திருமறை கலாம் என்ற கலைத்தூது அழகியல் கல்லூரி மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்வுக்கு தலைமை தாங்கியவர் யார்? ஏழாவது கேள்வி, அருட்தந்தை இருதயதாஸ் அவர்களின் குருத்துவ பொன்விழாவை முன்னிட்டு வெளியிடப்பட்ட பொன்விழா மலரின் பெயர் என்ன? எட்டாவது கேள்வி, இளமாலை திருமறை கலாமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட கலை விழாவில் திரு ரொபின்சன் அவர்களின் நெறியாள்கையில் மேடையேற்றப்பட்ட குறு நாடகத்தின் பெயர் என்ன? ஒன்பதாவது கேள்வி, உருத்திரபுரம் புனித பற்றிமா அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற அன்பிய ஊக்குவிப்பாளருக்கான கருத்தமர்வு யாருடைய நெறிப்படுத்தலில் நடைபெற்றது? பத்தாவது கேள்வி, தீபக மறைக்கோட்ட சின்னமடு புனித சிவமாலை அன்னை திருத்தல திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார்? 11வது கேள்வி, அருட்தந்தை இருதயதாஸ் அவர்கள் குருநகர் பங்கின் எத்தனையாவது குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார்? 12வது கேள்வி, புனித லோரன்சியார் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார்? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் அனுப்பி வையுங்கள். மீண்டும் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 07416267119. அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.